ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2024, அதாவது இந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட. ஸோ அந்த எக்ஸாமோட தமிழ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. அதாவது தேவாரத்தை 3 பேர் பாடியிருப்பாங்க. யார் யாருன்னா திரு ஞானசம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 பேர் பாடியிருக்கனால மூவர் தேவாரம்னு அழைக்கப்படுது. இந்த மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. அடுத்த கொஸ்டின், பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னு கேட்டிருக்காங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னா ஆண்டாள். ஆண்டாள் தான் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற நூல்களை எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நட்பூதனார். அடுத்த கொஸ்டின், கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 6 காண்டங்கள். என்னென்ன காண்டம்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். மொத்தம் 6 காண்டங்கள் கம்பராமாயணத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை காப்பியத்தை இயற்றியிருப்பார். அடுத்த கொஸ்டின், கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் தான். அடுத்த கொஸ்டின், படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. படித்த மாணவன்கிறது பெயரெச்சம். அடுத்த கொஸ்டின், வளர்த்தமிழ் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வளர்த்தமிழ்னா வினைத்தொகை. அடுத்து சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. என்று கூட்டல் இருள், இது சேர்த்து எழுதுனா ஆப்ஷன் சி என்றிருள். அடுத்த கொஸ்டின், கீழ் வருவனவற்றில் ஈரறிவு உடைய உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈரறிவு உடைய உயிரினம் எதுனா சிப்பி. புல்னா ஓரறிவு. அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் தான். அதே பழமையான இலக்கண நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான். அடுத்த கொஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது எந்த மொழின்னு கேட்டிருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. அடுத்த கொஸ்டின், இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இலக்கண முறையின்றின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வலு. அடுத்த கொஸ்டின், அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. அதாவது மாணவர் ஆசிரியரிடம் இந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறது. இதே ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா. அடுத்த கொஸ்டின், குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது எதுன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம். அதே மாலை முல்லை நிலத்திற்கான சிறுபொழுது. வைகரை மருத நிலத்திற்கு. நண்பகல் பாலை நிலத்திற்கு. அடுத்த கொஸ்டின், நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும்போது வீரர்கள் சூடும் பூ எந்த பூன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிப்பூ. அடுத்த கொஸ்டின், ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. அதே உயிரெழுத்து பிறக்கும் இடம் எதுனா கழுத்து. வல்லின எழுத்து பிறக்கும் இடம் மார்பு. மெல்லின எழுத்து பிறக்கும் இடம் மூக்கு. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. அடுத்த கொஸ்டின், வினா எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. வினா 6 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரியுடைய பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு அவர்கள். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன நூல் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க. கவிஞர் தமிழ்மொழி வீராய் எழுதியிருப்பார். கந்தர்வன் கொம்பன். வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம். பாரதாசன் குடும்ப விளக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். சந்த கவிமணின்னு அழைக்கப்படுபவர் தலைமையில் அழகனார். அடுத்த கொஸ்டின் அடுத்தது பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு சொல்லுவோம். மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். ஸோ 4th தான் தப்பு. அடுத்த கொஸ்டின்,
புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவர் நான் பிச்சமூர்த்தி. அடுத்தது கீழ்வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாவியக்கொத்து, மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் தான். ஸோ இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள் கரெக்டு தான். பாரதியார் பாஞ்சாலி சபதம் கரெக்டு தான். அதிவீரராம பாண்டியர் காசி காண்டம் கரெக்டு தான். கு அழகிரிசாமி வெற்றி வேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. 4th தான் தப்பு. வெற்றி வேர்க்கை யாருன்னா அதிவீரராம பாண்டியர் தான் எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வீரமா முனிவர். அடுத்த கொஸ்டின் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக அதாவது டேஸை பயன்படுத்தினர்னு கேட்டிருக்காங்க. மருத்துவத்திற்காக தாவரங்களை பயன்படுத்தினர். அடுத்த கொஸ்டின் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்விதான். அடுத்த கொஸ்டின் பண்பு எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடுத்த கொஸ்டின் தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை குறிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. தகடூர்னா இப்போ தர்மபுரின்னு அந்த ஊரை அழைக்கிறோம். அடுத்த கொஸ்டின் சேரர்களின் தலைநகரம் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சேரர்களின் தலைநகரம் கருவூர். கருவூர்னு இப்போ கரூர்னு இருக்கிறது தான் நம்ம கருவூர்னு சொல்கிறோம் முன்னாடி காலத்தில். அடுத்த கொஸ்டின் பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு வழங்கப்பட்டுச்சுன்னா 1988. 1988. அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். அடுத்த கொஸ்டின் பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டிய நாட்டினர் ஏரியை எப்படி அழைப்பாங்கன்னா கண்மாய். அடுத்த கொஸ்டின் சனி நீராடு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சனி நீராடுன்னு கூறியவர் ஔவையார். அடுத்த கொஸ்டின் இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என போற்றப்படுவர் அப்துல் கலாம். அதே ராக்கெட் மனிதர்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா சிவன் அவர்கள். அடுத்த கொஸ்டின் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்த கொஸ்டின் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஸாக மாற்றப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. திறன் அட்டைகள்னா டிஜிட்டல் கார்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் ராமானுஜர் எந்த கோவிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்னு கேட்டிருக்காங்க. எந்த கோயில் முன் நின்று கூறியிருப்பார்னா திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் கோவில். அடுத்த கொஸ்டின் செவிந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதிக்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. தாயாக மதிக்கின்றனர். இது கேட்டிருக்க எல்லா கொஸ்டினுமே அப்படியே புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கூட வெளியிலேருந்து கேட்கல. எல்லாமே புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க நியூ புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் கரகாட்டத்தின் துணையாட்டமாக டேஸ் ஆடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகின்றது. அடுத்த கொஸ்டின் சேகரம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேகரம்னா கூட்டம். அடுத்த கொஸ்டின் வாலண்டியர் தமிழ்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. வாலண்டியர்னா தன்னார்வலர். அடுத்த கொஸ்டின் ஹீரோ ஸ்டோன் தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்னா நடுகள். அடுத்த கொஸ்டின் தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்று பொருள்னு கேட்டிருக்காங்க. சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள்.
அடுத்த கொஸ்டின் ஹோமோகிராஃப் தமிழ் சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.